இங்க இருக்கியா? என்ன பண்ணிட்டு இருக்க? அக்காக்கு காஃபி போட்டுட்டு இருக்கேன். அப்படியே நமக்கும் போடுறது ஒரு black காஃபி. எப்படா யார் அடுப்பு பத்த வைப்பாங்கன்னு அலைவீங்க போல இருக்கே. உங்களுக்கு black காஃபி கிறுக்கு தான் பிடிச்சிருக்கு. சிரிச்சது போறோம், போய் சினிமா கிளம்பு போ. ஆமா, எதுல கூட்டிட்டு போறீங்க? மை சைக்கிள். எது? அந்த ஓட்ட சைக்கிள்லையா? ஏய், உனக்கா நான் மெர்சிடஸ் பென்ஸா வாங்கி கொண்டு வாங்க. ஆசைய பாரு. வாங்க நீ. இன்னைக்கு ஈவினிங் ஷோக்கு சினிமா டிக்கெட் வாங்கி வந்திருக்கேன். நம்ம எல்லாரும் போறோம். இல்ல செல்வம், அவர்கிட்ட சொல்லாம என்னால வர முடியாது. நீங்க முதல்லயே சினிமான்னு சொல்லும்போது நான் வேண்டான்னு சொன்னேன்ல, அப்புறம் எதுக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டு வந்தீங்க? அவர் திட்டுவாருன்னு தெரியாது. அவர் ஒன்றும் திட்ட மாட்டாரு. நீ அவருக்கும் சேர்த்து தான் டிக்கெட் வாங்கி வந்திருக்கேன். நீங்க 2 பேரும் ரெடி ஆகுங்க, நான் போய் அவரை கூப்பிட்டு வரேன். அவர் வந்தாலும் இன்னைக்கு என்னால வர முடியாது. தலைவலி மண்டையை குழக்குது. அதான் லீலா கிட்ட காஃபி போட சொல்லியிருக்கேன். ஏன் உங்க இஷ்டத்துக்கு இப்படி எல்லாம் செய்றீங்க? சாரி அண்ணி, நான் ஏதோ ஜாலியா தான். சரி விடுங்க. ஏண்ணி, உங்களுக்கு என்ன ஏதாவது கோவமா? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல நீ, உங்களுக்கு ஏதாவது கோவம் இருந்தா நேரடியா நீங்க திட்டலாம். உங்களுக்கு அந்த உரிமை இருக்கு. நான் கிளம்புறேன். என்னக்கா, ஏன் இப்படி வித்தியாசமா பேசுன? நீ எப்பவும் இப்படி எல்லாம் பேச மாட்டியே. பாவம், அவர் முகம் வாடி போச்சு. எவ்வளவு வருத்தமா போற தெரியுமா? சரோ, தண்ணி கொடு. என்னங்க, லீலாவை ஊருக்கு கூட்டிட்டு போய் விடணும். நீங்க கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்துடுறீங்களா? என்னால் முடியாது, எனக்கு நிறைய வேலை இருக்கு. வெளியூர்லேருந்து ஆர்டர் வந்திருக்கு, லோடு வேற அனுப்பணும். அப்படியா? அவளை எப்படியாவது ஊருக்கு அனுப்பணுமே. என்ன பண்றது? ஒன்று சி, நம்ம செல்வத்துக்கிட்ட சொல்லு, அவன் கொண்டு போய் விட்டுருவான். வேண்டாங்க, அவருக்கு ஏதோ வேலை இருக்கு போல. அவருக்கு எதுக்கு சிரமம்? என்ன, ஒரு சிரமம் இல்லை. லீலா விஷயம் சொல்லு, உடனே எல்லா வேலையும் தூக்கி போட்டு இங்கே வந்துடுவான். அன்னைக்கு கூட பாரு, நம்ம நிர்மலா எங்கேயோ போனோம் கூடவான்னு சொல்லிச்சு. இவன் முடியாது, வேலை இருக்குன்னு சொல்லிட்டு நேரம் இங்கே வந்து லீலாவை எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸுக்கு கூட்டு போனான்.